வெயிலை எதிர்கொள்ள தொழிலாளர்களுக்கு உரிய வசதி செய்து தர வேண்டும் என்று சுகாதார இயக்குநரகம் அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வெயிலை எதிர்கொள்ள தொழிலாளர்களுக்கு உரிய வசதிகள் செய்து தரப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காலையில் விரைவாக பணியை தொடங்கி மதிய வேளையில் தொழிலாளர்களுக்கு இடைவேளை அளிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாலையில் வெயில் குறைந்த பிறகு மீண்டும் பணிகளை தொடங்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தொழிற்சாலைகள், கட்டிடப்பணி, கல்குவாரி, சாலை அமைத்தல் பணிகளை மேற்கொள்ளும் நிறுவனங்களுக்கு இந்த அறிவுறுத்தல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், தற்போது என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன வெயிலை எதிர்கொள்ள தொழிலாளர்களுக்கு வசதி செய்வது குறித்து? கோடை வெப்பத்தை எதிர்கொள்வதற்கு தமிழ்நாடு அரசானது பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து வருகிறது. நேற்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இது தொடர்பாக ஒரு ஆலோசனை நடத்தினார். அந்த ஆலோசனை தொடர்ந்து பல்வேறு விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்கினார். அதன்படி இந்நிலையில் தொழிலாளர்களுக்கு செய்ய வேண்டிய பல்வேறு ஏற்பாடுகள் தொடர்பாக தமிழ்நாடு அரசின் தொழிலக பாதுகாப்பு இயக்குநரகமானது ஒரு விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்கியுள்ளது. அதன்படி வெளியிடங்களில் பணியாற்றும், அதாவது சாலை போடும் பணிகள் மற்றும் கல்குவாரியில் ஈடுபடும் பணிகளில் பணியாற்றுவதற்கு ஒரு முக்கியமான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. அந்த அறிவுறுத்தல் காலையில் விரிவாக பணியை தொடங்கி ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள், மதியம் வெயில் கோடை வெப்பம் அதிகமாகும் நேரத்திற்குள் பணியை முடித்துக் கொள்ள வேண்டும் என்றும், மதியம் ஒரு சிறிய இடைவெளி விட்டு அதன் பிறகு பணியை தொடங்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் அவர்களுக்கான குடிநீர் ஏற்பாடு உள்ளிட்ட வசதிகள் அவர்களுக்கு செய்து சொல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தொழிற்சாலைகளுக்கு உள்ளே பணியாற்றுபவர்களுக்கும் பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளானது வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று தொழிற்சாலைகள் உள்ளே பணியாற்றுபவர்களுக்கு அந்த பணிபுரியும் இடத்திலே அவர்களுக்கு தேவையான குடிநீர் வசதிகள் மற்றும் பல்வேறு வசதிகளை செய்து தர வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் தொழிற்சாலைகளுக்கு உள்ளே அதிக வெப்பம் வெளியாகும் அந்த துறைகளில் பணியாற்றுவர்களை ஷிப்ட் முறையில் பணியாற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதாவது 8 மணி நேரம் என்று அடிப்படையாமல் முதல் 3 மணி நேரம் ஒருவரும், அவர்களுக்கு அடுத்த 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் இடைவெளி விட்டு மற்றொரு பிறகும் அந்த 3 முதல் 4 மணி நேர இடைவெளியில் அவர்களுக்கு ஒரு சிறிய இடைவெளி விட்டு அவர்களுக்கு அந்த பணி நேரத்தை நிர்ணயிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் தொழிற்சாலைகளில் கழிவறைகளை முறையாக பராமரிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த அறிவுறுத்தல்கள் அனைத்தையும் தொழிலாக பாதுகாப்பு துறையின் துணை இயக்குநர்கள் கண்காணித்து முறையாக அமல்படுத்தப்படுகிறதா என்பது தொடர்பாக தினசரி அறிக்கை அளிக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசின் தொழிலாக பாதுகாப்பு துறை அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.